நாம இன்னைக்கு பார்க்க போற படம் கரி அண்ட் சைனட் ஜாலி ஜோசப் கேஸ்னு இந்த வருஷம் ஒரு தரமான டாக்குமெண்ட்ரி சீரிஸ் வந்துச்சுல. அந்த டைரக்டர் எடுத்து ஊர்வசியும் பார்வதியும் நடிச்ச உள்ளோழுக்குங்கிற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தை ஓபன் பண்ணா படத்தோட ஹீரோயின் அஞ்சுவை காட்டுறாங்க. இவ ஒரு ட்ரெஸ் கடையில சேல்ஸ் உமனா வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளுக்கு ராஜீவ்னு ஒரு லவர் இருக்கான். அவன் ஒரு ஹோட்டல்ல வெயிட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவ ட்ரெஸ் கடையில வேலை பார்த்துட்டு இருக்கிறதால ஆளு அப்பப்ப வந்து கேஷுவலா ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு போவான். இப்படியே இவங்க லவ்ஸ் போயிட்டு இருக்க ஒரு நாள் இந்த மேட்ரு அஞ்சு வீட்டுல தெரிஞ்சிடுது. என்னதான் இவங்க கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஊருக்குள்ள ஒரு நல்ல பேரோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க. இதுல ஹீரோயின் லவ் பண்ற ராஜு வேற மதத்தை சேர்ந்தவன். அதனால இவங்க வைராக்கிய குடும்பத்தை சேர்ந்தவங்கிறதால வேற மதத்தை சேர்ந்தவங்க கூட கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதுன்னு ஹீரோயினை கட்டாயப்படுத்தி அவளை ஒரு நல்ல குடும்பத்துல கட்டி வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு தாமஸ்ங்கிற ஒருத்தர் கூட கல்யாணம் ஆகுது. இவங்க ஹீரோயின் குடும்பத்தோட கம்பேர் பண்றப்ப அவங்கள விட கொஞ்சம் வசதியான ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பேரோட இருக்கிற குடும்பம். வீட்டுல வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால ஹீரோயினும் வேற வழி இல்லாம அவ கதையை வெளில சொல்லிக்காம விதியேன்னு குடும்பத்தை நடத்துறா. புருஷனும் அதுக்கேற்ற மாதிரி ஒன்னா தூங்குறதுக்கு மட்டும்தான் இவளை கூப்பிடுவான். ஆனா தாமஸோட அம்மா அஞ்சுக்கு மாமியார்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மருமகளை அவங்களோட பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. தாமஸோட அப்பா தாமஸ் படிச்சுட்டு இருக்கிறப்பே இறந்துட்டாரு. அம்மா தான் தாமஸையும் தங்கச்சியையும் வளர்த்தாங்க. ஒரு கட்டத்துல தங்கச்சியும் கல்யாணமாகி குடும்பம் குழந்தை குட்டின்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் பிள்ளையும் மட்டும்தான். அதனாலேயே வீட்டுக்கு வந்த மருமகளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க. என்னதான் மாமியார் இப்படி அன்பா பாசமா இருந்தாலும் ஹீரோயின் இங்க பிடிக்காம தான் இருக்கா. இருந்தாலும் ஹீரோயினோட வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்க ஒரு நாள் தாமஸ்க்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதனால என்னன்னு பாக்குறதுக்காக அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க டாக்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்ப மாமியார் அவங்களோட மருந்து சீட்டை கொடுத்து அவங்களுக்கு தேவையான மருந்தை வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஹீரோயினும் அதை வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு போக அங்க அவளோட எக்ஸ் ராஜீவா பாத்துடுறா. அஞ்சுக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு தெரிஞ்சும் அவகிட்ட நான் உன் கூட அப்பப்ப பேசலாமான்னு கேட்க அவ எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தாமஸ் படுத்த படுக்கை ஆயிடுறாரு. சாப்பிடுறது குளிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு ஆள் இருக்கணும். ஏற்கனவே அஞ்சு பிடிக்காம தான் இங்க இருக்கா. இப்ப இவருக்கு இந்த வேலையெல்லாம் பாக்குறப்ப இன்னும் இவளுக்கு கடுப்பாகுது. இருந்தாலும் வேற வழி இல்லாம அவருக்கு ஊட்டி விடுறது மாத்திரை மருந்து கொடுக்கறதுன்னு அவரை முடிஞ்ச அளவுக்கு நல்லா தான் பாத்துக்கிறா. இப்படியே போயிட்டு இருக்க அந்த ஊர்ல மழை காலம் ஆரம்பிக்குது. அங்கெல்லாம் மழை வந்துச்சுன்னா அந்த ஊரே வெள்ளக்காடா மாறிடும். வெள்ளையே வர முடியாது. அதனால புருஷனுக்கு மாத்திரை மருந்த முன்னாடியே வாங்கி வச்சிடலான்னு அஞ்சு வெள்ள கிளம்புறா. அவ மழைக்கு பயந்துகிட்டு சாப்பிடாம அவசர அவசரமா கிளம்புறத பார்த்துட்டு மாமியாரும் சாப்பிடலாம் வச்சு அனுப்பி விடுறாங்க. சரி இவளும் புருஷன் மேல பாசம் வந்து அக்கறையா மாத்திரை வாங்க வந்திருக்கான்னு நினைச்சா நேரா டவுன்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு வரா. என்னடான்னு பார்த்தா அது ராஜீவ் வேலை பார்க்குற ஹோட்டல். அஞ்சு அவனுக்காக வெளில காத்துக்கிட்டு இருக்க அவன் வேலையை முடிச்சிட்டு வந்து அஞ்சுவா அவனோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வரான். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இவனை மீட் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு அவனோட ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிட்டு ரெண்டு பேரும் போன்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதானே ஃப்ரீயா தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. அதனால ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததால ரெண்டு பேருக்குள்ளேயும் ரொமான்ஸ் ஆகி ஒன்னு சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல மழை காலம் ஆரம்பிச்சு ஹீரோயின் இருக்கிற ஊரே வெள்ளக்காடா மாறிடுது. அவங்க இருக்கிற வீட்டுக்குள்ள கூட ஸ்விம்மிங் பூல் மாதிரி தான் இருக்கு. மழை இன்னும் அதிகமாகும்னு நியூஸ்ல சொல்ல தண்ணி இன்னும் அதிகமாகறதுக்குள்ள பொண்ணு வீட்டுக்கு போயிடலாம்னு அம்மா சொல்றாங்க. ஆனா தாமஸ் வேணாம் இங்கேயே இருக்கலாம்னு சொல்லிடுறாரு. சரி எதுக்கும் அடுத்த செக்கப் எப்பன்னு அஞ்சுவை பார்க்க சொல்ல அவளும் கேலண்டர்ல குறிச்சு வச்சிருக்க டேட்டை பார்த்துட்டு இன்னும் 2 வாரம் கழிச்சு செக்கப் இருக்குன்னு சொல்றா. அப்ப இதுல மாசம் மாசம் குறிச்சு வச்சிருக்க அவளோட பீரியட்ஸ் டேட்டை பார்க்க இந்த மாசம் தள்ளி போயிருக்கிறத கவனிக்கிறா. பயம் வந்து பிரெக்னன்சி கிட் எடுத்து செக் பண்ணி பார்க்க அவ பயந்த மாதிரியே அவ கர்ப்பமா இருக்கிறது தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜீவ் கூட இருந்தால அதேதான். உடனே தனியா வந்து இந்த மேட்டர் ராஜீவ் கிட்ட சொல்ல அவன் அதை கேட்டு ஷாக் ஆகி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறான். அப்பன்னு பார்த்து எந்திரிக்க முடியாம படுக்கையில இருக்கிற தாமஸ் எந்திரிக்க முயற்சி பண்றேன்னு பண்ண பொத்தனி கீழே வந்துடுறாரு. மூச்சு மட்டும்தான் இருக்கு, மத்தபடி எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால உடனே போட் எடுத்துக்கிட்டு மாமியாரும் அஞ்சுவும் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு அவரை அங்கேயே அட்மிட் பண்ணிடுறாங்க. அதனால ரெண்டு பேரும் அவர் கூடவே ஹாஸ்பிட்டல்ல இருந்துடுறாங்க. நைட்டு தூங்கிட்டு இருக்கிறப்ப நடுராத்திரி அஞ்சு தனியா எழுந்து வந்து வயிறை தடவி பார்த்துக்கிட்டு இருக்க அதை மாமியார் பார்த்துடுறாங்க. அவ கர்ப்பமா இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னம்மா என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேக்குறாங்க. அஞ்சுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. காலையில முதல் வேலையா உனக்கு செக்அப் பண்ணும்னு சொல்ல அஞ்சு இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, தாமஸ்க்கு முதல்ல சரியாகட்டும்னு சொல்றா. ஆனா அவங்க விடியறதுக்குள்ளேயே எல்லாருக்கும் கால் பண்ணி இவ கர்ப்பமா இருக்கிறத சொல்லிடுறாங்க. அதனால காலையிலேயே அஞ்சுவோட அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் அவகிட்ட நல்லா விசாரிச்சுட்டு இருக்க தாமஸ் கண்ணு முழிச்சிட்டாரு. அவரை பார்க்கலாம்னு டாக்டர் சொல்றாரு. அஞ்சு கிட்ட வந்த மாமியார் தாமஸ் கிட்ட அவ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த சொல்ல அவ வேணாமா தாமஸ்க்கு உடம்பு சரியாகி வீட்டுக்கு வரட்டும் சொல்லிக்கலாம்னு சொல்றா. ஆனா அவங்க இப்ப சொன்னாதாமா அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும்னு அவளை உள்ள அழைச்சிட்டு போறாங்க. உள்ள வந்தவன தாமஸ் அஞ்சுவை கூப்பிட அவளும் பக்கத்துல வரா. தாமஸ் அஞ்சுவோட கையை பிடிக்க திடீர்னு அவருக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. உடனே டாக்டர்லாம் வேகமா ஓடி வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள தாமஸ் இறந்துடுறாரு. இப்போ ஊர் முழுக்க வெள்ளக்காடா இருக்கிறதால தாமஸோட பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது. அதனால பாடியை இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃப்ரீசர்லயே வச்சுட்டு குடும்பத்தாட்கள் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வீட்டுல அவரோட போட்டோ எல்லாம் வச்சு ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க அப்ப அஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்கிறப்ப அவளுக்கு மயக்கம் வந்துடுது. அதை பார்த்த மாமியாருக்கு தாமஸ் அவங்கள விட்டு போனாலும் மருமக இருக்கா, அவளோட வயித்துல நம்மளோட வாரிசு இருக்கு, அது தாமஸ்
தாமஸா பிறக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அதனால அவளுக்கு கஷாயம்லாம் வச்சு கொடுத்து அவளை எந்த ஒரு வேலையும் பார்க்க விடாம தாங்குன்னு தாங்குறாங்க. மாமியார் இப்படி இவ்வளவு அக்கறையா இருக்கிறதால மருமகளால உண்மையை சொல்லவும் முடியல, அமைதியாவே இருந்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தாமஸோட பாடி இல்லாததால அவரோட படத்தை வச்சு பிரேயர் பண்றாங்க. அதே நேரம் அஞ்சுவோட அப்பா தாமஸை புதைக்க வேண்டிய கல்லறை எந்த நிலைமையில இருக்குன்னு பார்க்க போக அங்க சர்ச்சில் இருக்கிற கல்லறை எல்லாம் மூழ்கி கிடக்கு. ஒரு பக்கம் தான் மழை வேற நிக்க மாட்டேங்குது, இன்னொரு பக்கம் தாமஸோட அம்மா தாமஸா அவரோட குடும்ப கல்லறையில தான் புதைக்கணும்னு வேற சொல்றாங்க. மொத்தத்துல மழை தண்ணி வடிகிற வரைக்கும் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாமியார் வேற மருமக வயித்துல தாமஸோட வாரிசு தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பிறக்க போற அந்த குழந்தைக்காக தாமஸ் சின்ன வயசுல தூங்கின தொட்டில மேல பரணியில இருந்து தூசி தட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த அஞ்சுக்கு மாமியார் நம்மளை இப்படி பாத்துக்கிறாங்க, இதுக்கு மேல உண்மையை சொல்லாம இருந்தா பாவமாயிடும்னு தோண ஆரம்பிக்குது. அதுக்கு மேல பொறுக்க முடியாம உண்மையை சொல்லலாம்னு வந்தா இவ பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சோன்னு சொத்தெல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கணுமான்னு சொல்றாங்க. ஆனா அஞ்சு அதெல்லாம் வேணாமா, நான் தாமஸோட பாடி வந்து இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சோன்னா நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிடுறா. அதுல மாமியாருக்கு என்ன இந்த பொண்ணு திடீர்னு இப்படி பேசுதுன்னு ரொம்ப ஃபீல் ஆயிடுது. இந்த எல்லா விஷயத்தையும் ராஜீவ் கிட்ட சொன்ன அஞ்சு அவளால இங்க இருக்க முடியாதுன்னு கிளம்பி டவுனுக்கு வரதா சொல்ல அவன் அவசரப்படாதப்பா, நான் இன்னும் நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன், சீக்கிரம் கிடைச்சிரும், அதுக்கப்புறம் சேர்ந்துருக்கலாம்னு சொல்றான். அதோட அவன் இப்ப ஹோட்டல்ல வேலையில இருக்கிறதால ஃப்ரீயா பேசவும் முடியல. அதனால அஞ்சு வழியும் அதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல. அன்னைக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாமியார் அஞ்சுக்கு பால் எடுத்துட்டு வராங்க. ஆனா அஞ்சு அங்க இல்லாததால பால் அங்கேயே வச்சுட்டு போக அப்ப அஞ்சுவோட போனுக்கு மரியாங்கிற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. சரின்னு ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டே இருக்கேன்னு மாமியார் அந்த காலை அட்டன் பண்ண அதை பார்த்தா மரியா இல்ல ராஜீவ். இவங்க பேசுறதுக்கு முன்னாடியே அவன் ஏண்டி போனே எடுக்க மாட்டேன்னு கேக்குறான். அந்த நேரத்துல ஒரு ஆம்பளை குரலை கேட்டு ஷாக் ஆனவங்க எதுவுமே பேசாம கட் பண்ணிடுறாங்க. அதோட அவங்களுக்கு அஞ்சு மேல சந்தேகம் வந்துடுது. அதை அவகிட்ட கேட்கவும் முடியாம கேட்காம இருக்கவும் முடியாம ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அதனாலேயே மருமக கிட்ட ஒழுங்கா பேசவே மாட்டாங்க. அவ ஏதாவது பேசினா கூட ஒரே வார்த்தையில மட்டும் பதில் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம யாருமா அது உனக்கு அடிக்கடி மரியான்னு கால் பண்றதுன்னு கேட்க அவ அது என்னோட ஃப்ரெண்டு ராஜுமா, தாமஸ்க்கு கூட நான் அவன் கிட்ட பேசுறது தெரியும்னு சொல்றா. அப்புறம் ஏமா மரியான்னு பேர் மாத்தி ஏத்தி வச்சிருக்கேன்னு கேட்டா என் அப்பாவுக்கு நான் யாராவது பையன் கூட பேசினாலே பிடிக்காதுமா, அதான் இப்படி சேவ் பண்ணிருக்கேன்னு சொல்றா. அஞ்சு மாமியார் கிட்ட என் மேல நம்பிக்கை இல்லையாமான்னு கேட்க அவங்க நான் உன்னையும் குழந்தையும் நம்பாம வேற யாரமா நம்ப போறேன், எனக்குன்னு இருக்கிறது நீங்க 2 பேர் மட்டும்தான் சொல்றாங்க. அந்த சமயத்துல அஞ்சு மாட்டாம எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா நைட்டு தூங்குறப்ப கர்ப்பமா இருக்கிற அவளையும் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் தாமஸ் கொல்ற மாதிரி கெட்ட கனவு வருது. அதனால தூக்கத்துல இருந்து எஞ்சவ ராத்திரியோட ராத்திரியா படகு எடுத்துக்கிட்டு ராஜீவை பார்க்க கரைக்கு வந்துடுறா. ராஜீவை வர சொல்லி இருந்ததால அவனும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் உன் கூடவே வந்துடுறேன்டா, என்ன அழைச்சிட்டு போயிடுன்னு சொல்ல அவன் இன்னும் வேலை தேடிட்டு இருக்கிறதாவும் நல்ல வேலை கிடைச்சோன்னா அழைச்சிட்டு போறதாவும் சொல்றான். இருந்தாலும் அஞ்சு அதெல்லாம் பரவாயில்ல, என்னால இங்க இருக்க முடியாதுன்னு அடம் பிடிக்க சரி இவ்வளவு நாள் இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள் இருந்து மாமியார் சொத்தை உன் பேருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் வான்னு சொல்றான். அஞ்சு அதெல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்றா. இதை நமக்காக கேட்கலப்பா, நம்ம குழந்தை நல்லா இருக்கணும் அதுக்காக தான் சமாதானப்படுத்த அவளும் சரின்னு கிளம்பி திரும்ப வீட்டுக்கே வந்துடுறா. இதுக்கிடையில சொந்தக்காரங்களும் எப்ப இறுதி சடங்கு நடக்கும்னு டெய்லி ஒரு குரூப்பா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஊர் முழுக்க மழை தண்ணியா இருக்கிறதால இப்போதைக்கு நடக்கிற மாதிரி இல்ல. அதே நேரம் அஞ்சு என்னதான் அந்த வீட்டுல இருந்துடலாம்னு முயற்சி பண்ணாலும் வீட்டுல மாமியார் எப்ப பார்த்தாலும் 24 மணி நேரமும் குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்காங்க. அதுல கடுப்பான அஞ்சு இறுதி சடங்கு முடிஞ்சோன்னு நான் இங்க இருந்து கிளம்புறதா சொல்றா. உனக்கு இந்த வீட்டுல என்னமா பிரச்சனை, ஏன் போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்க அவ உண்மையான காரணத்தை நேரடியா சொல்ல முடியாம அமைதியாவே இருக்கா. சரி நீ அப்படி போறதுனா போ, ஆனா என் வாரிசு எனக்கு வேணும், என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுன்னு சொல்ல அஞ்சு இது என்னோட குழந்தை, நான் இறுதி சடங்கு முடிஞ்சோன்னா கிளம்புறேன்னு சொல்லிடுறான். அதை கேட்டு மம்மிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இப்படியே ஒரு வாரம் போயிடுது. மழையும் கொஞ்சம் கம்மியாகி தேங்கி நின்ன தண்ணியும் வடிய ஆரம்பிச்சிடுது. அதனால அங்க இருக்கிறவங்க சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம்னு பேசிட்டு இருக்க மாமி திரும்ப அஞ்சு கிட்ட வந்து தனியா பேசுறாங்க. நீ எடுத்திருக்க இந்த முடிவுக்கு காரணம் அன்னைக்கு கால் பண்ண அந்த பையனான்னு கேட்க அவ அதுக்கு பதிலே சொல்லாம அமைதியா இருக்கா. அதுலயே அவங்களுக்கு புரிஞ்சிடுது. சரி வயித்துல இருக்கிற அந்த குழந்தையாச்சும் தாமஸோட தான் கேட்க அவ அதுக்கும் எதுவும் சொல்ல முடியாம அமைதியா இருக்கா. அதுலயே மம்மிக்கு அஞ்சு வயித்துல இருக்கிறது தாமஸோட குழந்தை இல்லைன்னு புரிஞ்சிடுது. அதுல அவங்க ரொம்ப நொந்து போயிடுறாங்க. இருந்தாலும் மருமகளை ஒரு வார்த்தை கூட பேசல. இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளானவங்க ஒழுங்கா சாப்பிடாம மாத்திரை மருந்து எடுத்துக்காம இருக்க அப்பதான் சர்ச்சில் சிஸ்டரா இருக்கிற அவங்களோட தங்கச்சி அங்க வராங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த வீட்டுக்கே வராங்க. மம்மி அவங்கள பார்த்த உடனே மனசு விட்டு அழுக அவங்களும் அழுதுகிட்டே கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றாங்க. தாமஸ் நம்மளை விட்டு போயிட்டான், ஆனா அவனோட வாரிசு இருக்கு, அதனால அந்த வாரிசு எப்படி வளர்க்கறதுன்னு யோசின்னு சொல்ல தங்கச்சி கிட்ட எப்படி அது நம்மளோட வாரிசு இல்லைன்னு சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க. அதனால மனசு கேட்காம திரும்ப மருமக கிட்ட வந்தவங்க இது என் பையனோட குழந்தை இல்லைன்னு வெளில தெரிஞ்சா குடும்பமானமே போயிடும்னு அழுகுறாங்க. இங்க என் கூடவே இருந்துடமான்னு கேட்க உங்கள்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, இறுதி சடங்கு முடிஞ்சோன்னா நான் ராஜீவ் கூட போயிடுவேன்னு சொல்லிடுறா. இவங்க இவ்வளவு பரபரப்பா பேசிட்டு இருக்கிறத உள்ள பாத்திரம் வளக்கிட்டு இருந்த அஞ்சுவோட அம்மா பாத்துடுறாங்க. ஆனா அவ என்ன பேசிட்டு இருந்தான்னு தெரியாம ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அதனால தாமஸோட அம்மா கிட்டே என்னாச்சுமா, அஞ்சு ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தான்னு கேட்க உங்க பொண்ணு இங்க இருந்து போறதா சொல்றான்னு சொல்றாங்க. போறாளா, எங்க போறான்னு கேட்க அவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு காண்டான அஞ்சுவோட அப்பா நேரா அஞ்சு கிட்ட வந்து இன்னும் அவங்க கூட பேசிட்டு தான் இருக்கேன்
இருக்கியான்னு செவிலே ஒண்ணு விடுறாரு. அப்பன்னு பார்த்து ராஜீவ் கிட்ட இருந்து கால் வர அதை அட்டன் பண்ணவர் உனக்கெல்லாம் அசிங்கமாவே இல்லையாடான்னு கேவலமா 4 வார்த்தை கேட்டு விட்டு போன் ஆஃப் பண்ணிடுறாரு. ஏன்டி செத்து போன உன் புருஷனோட காரியம் கூட முடியல, அதுக்குள்ள அவன் கூட போறதுக்கு பிளான் போடுறியா? நீங்க என்னை பத்தி ஒரு நாள் கூட யோசிச்சது இல்லப்பா. ராஜீவ் கூட என்ன சேர்த்து வைங்கன்னு உங்களை எவ்வளவு கெஞ்சின, ஆனா நீங்க இது நல்ல குடும்பம்னு வலுக்கட்டாயமா தாமஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் கூட என்னால இங்க இருக்க முடியல. அதை உங்ககிட்ட சொல்லியும் நீங்க காது கொடுத்து கூட கேட்கலன்னு எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுறா. அதை காதுல வாங்கின மாமியார் அப்ப நம்ம மருமக இவ்வளவு நாளா இங்க பிடிக்காம தான் இருந்திருக்காளான்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த எல்லா கதையும் கேட்ட தாமஸோட தங்கச்சி அஞ்சுவோட அப்பாவை கழுவி கழுவி ஊத்த அப்ப கூட அவருக்கு என்ன ஆனாலும் வேற மதத்தை சேர்ந்தவங்க கூட சேர்த்து வைக்க மாட்டேன்னு வீராப்பா இருக்காரு. அடுத்த நாள் மழை தண்ணி எல்லாம் வடிஞ்சு இறுதி சடங்கு பண்றதுக்காக தாமஸோட பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு வராங்க. அதே சமயம் அஞ்சுவோட போனை அவர் அப்பா ஆஃப் பண்ணி வச்சிட்டதால ராஜு அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு தெரியாம அவனும் கிளம்பி தாமஸோட வீட்டுக்கு வந்துடுறான். அங்க தாமஸோட பாடி வந்து அஞ்சு ஆளை காணும். அவ வெளில வராம ரூம்லயே உட்காந்துருக்க அவ உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ராஜு பின்பக்கமா வந்து ஜன்னல் வழியா கூப்பிட அவனை பார்த்த அஞ்சுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் இந்த மாதிரி சமயத்துல அப்பா பார்த்துட்டா ஏதாவது பெரிய பிரச்சனை ஆகிடும்னு அவனை அங்க இருந்து அனுப்பி விட்டுடுறா. சரி தாமஸோட பாடி வந்துட்டு ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்னு பார்த்தா திரும்ப மழை வந்து ஊருக்குள்ள ஒரே தண்ணி ஆயிடுது. அதனால பாடியை இந்த ஊர் சர்ச்சில் புதைக்க முடியாது, இன்னும் விட்டா பாடி அழுகிடும். அதனால அஞ்சுவோட அப்பா டவுனுக்கு எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணலாம்னு சொல்றாரு. ஆனா மம்மி அதெல்லாம் முடியாது, தண்ணி வடியட்டும், என்ன ஆனாலும் எங்க குடும்ப கல்லறையில அவங்க அப்பா பக்கத்துல தான் புதைக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு மேல அவராலையும் எதுவும் பேச முடியல. அதுக்கப்புறம் அஞ்சு கிட்ட வந்தவங்க புருஷன் பக்கத்துல உட்காராம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அவ எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அப்பயும் அவங்க நீ அங்க வரலனா ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு கட்டாயப்படுத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க அங்க வந்த மம்மியோட தங்கச்சி அவ வரலனா ஃப்ரீயா விடுன்னு சொல்றாங்க. அதுல மம்மி செம காண்டாயிடுறாங்க. உனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாதுடி, சத்த அமைதியாருன்னு சொல்ல அஞ்சுக்கு எல்லாமே தெரிஞ்சும் நம்ம தாமஸை கல்யாணம் பண்ணி நல்லபடியா பாத்துக்கிட்டா, இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்றாங்க. ஆமா இவங்க எனக்கு என்னத்தை எல்லாம் தெரியும்னு சொல்றாங்கன்னு அஞ்சுக்கு ஒன்னும் புரியாம முழிக்க அதுக்கேத்த மாதிரி மம்மியும் ஆமா அவனுக்கு தலைவலி பிரச்சனை இருந்துச்சு அதுக்கு என்ன இப்ப, அதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. அதுல அஞ்சுக்கு மாமியார் எதையோ மறைக்கிறாங்கன்னு சந்தேகம் வர ஆமா நீங்க எனக்கு எல்லாம் தெரியும்னு எதை பத்தி சொன்னீங்கன்னு சின்ன மாமியார் கிட்ட கேட்க அவங்க எதுவும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்பதான் அவளுக்கு இன்னும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால உடனே மாமியாரோட ரூமுக்கு வந்து தாமஸோட ரிப்போர்ட்ஸை தேட அது பார்த்தா பீரோவோட லாக்கருக்குள்ள மறைச்சு வச்சிருக்காங்க. அஞ்சு அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. தாமஸ்க்கு பிரெயின் டியூமர் இருந்திருக்கு, அதை இவ்வளவு நாளா மறைச்சிருந்திருக்காங்க. அதனாலேயே இவ்வளவு நாள் தாமஸ்க்கு ஏதாவதுனா ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப்க்கு போனா கூட சரியா டாக்டரை பார்க்க உள்ள போறப்ப அஞ்சு கிட்ட ஏதாவது சொல்லி திசை திருப்பிடுவாங்க, இல்லைன்னா அவளை எப்படியாவது அழைச்சிட்டு போகாம வீட்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம தாமஸோட ரிப்போர்ட் இவங்க கிட்டே தான் இருக்கும். எங்க அஞ்சு பார்த்துட்டா உண்மை தெரிஞ்சிருமோன்னு ஒரு நாள் கூட அஞ்சு கைக்கு போக விட்டது இல்ல. இதை பத்தி இப்ப மாமியார் கிட்ட கேட்டா அவனுக்கு முன்னாடி கட்டி இருந்துச்சு ஆனா எப்பயோ சரியாயிடுச்சுன்னு சொல்லி மலுப்புறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல போய் சொல்லி சமாளிக்க முடியல. சாக கடந்தவனை தான் எனக்கு கட்டி வச்சிங்களான்னு அஞ்சு கத்த மாமியாரால எதுவுமே பதில் பேச முடியல. என்னதான் உன் மாமியார் உன்கிட்ட உண்மையை மறைச்சாலும் உங்க வீட்டுல எல்லாருக்கும் இதெல்லாம் தெரியும்னு சின்ன மாமியார் சொல்ல அப்பதான் அவளுக்கு இன்னும் அதிர்ச்சி ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சிஸ்டர் அஞ்சு ஏரியால இருக்கிற ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் உங்க வீட்டுல தானே முடிவு எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாங்க. அதோட இந்த குடும்பம் வெளில நல்ல குடும்பமா தெரிகிற அளவுக்கு எல்லாம் உள்ள பெருசா எதுவுமே கிடையாது. தாமஸோட அப்பா பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு அவர் வாழ்க்கையில ஒரு தடவை கூட இவங்க கிட்ட ஒழுங்கா பேசுனது கூட இல்லையா. ஆனா இந்த மாமியார் தாமஸ் அவங்க அப்பா மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தை பார்த்து வெளில 4 பேர் பொறாமப்படுற அளவுக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. உடனே அவ அம்மா அப்பா கிட்ட வந்து அஞ்சு சிஸ்டர் சொன்ன விஷயத்தை பத்தி கேக்குறா. அதை கேட்ட அப்பா அவ என்ன சொல்றானே தெரியாம முழிக்க அஞ்சுவோட அம்மா அப்பாவுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றாங்க. சிஸ்டர் ஃபாதர் கிட்ட தாமஸை பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்க. இந்த ஃபாதர் தான் அஞ்சுவோட குடும்பத்தோட பயங்கர க்ளோஸான ஆளு. அவரு அஞ்சு வீட்டுல எல்லாத்தையும் சொல்லறதுக்காக வந்திருக்காரு. அப்ப அஞ்சுவோட அப்பா வீட்டுல இல்லாததால அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதை அம்மா தான் அப்பா கிட்டையும் சொல்லாம அஞ்சு கிட்டையும் சொல்லாம மறைச்சிருக்காங்க. எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாதுமா, நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சுதான் பண்ணேன்னு அவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாங்களேன்னு அஞ்சு அழுக அப்பாவும் தான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. கடைசியா மாமியார் கிட்ட வந்த அஞ்சு உங்க புருஷன் ஒன்னும் அவ்வளவு நல்லவரெல்லாம் கிடையாதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்க புள்ளையும் அப்படிதான், நைட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் என்ன கூப்பிடுவான், மத்தபடி கொஞ்சம் கூட என் மேல பாசமே கிடையாதுன்னு குடும்பத்தையே கழுவி கழுவி ஊத்திடுறா. எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் என்ன, இனிமே என்னத்தை மெயின்டைன் பண்றதுன்னு தாமஸ டவுன்ல இருக்கிற ஏதோ ஒரு கல்லறையில புதைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாங்க. பையன் போயிட்டான், மருமகளும் நம்மளை விட்டு போக போறா, அவ வெளில போயாவது நல்லா இருக்கட்டும்னு நினைச்ச மாமியார் அஞ்சுவோட அப்பாவை கூப்பிட்டு பேசுறாங்க. அவரை உட்கார வச்சு நம்ம பசங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு என்னங்க முக்கியம், அதுல என்ன வீரப்ப வேண்டி கிடக்குன்னு பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அப்பதான் அவருக்கும் இவங்க சொல்றது சரிதான்னு புரியுது. அதனால அஞ்சு கிட்ட வந்தவர் அவகிட்டயே அவளோட போனை திரும்ப கொடுத்துட்டு இறுதி சடங்கு முடிஞ்சோட எங்க வேணுமோ போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதை உடனே சந்தோஷமா ராஜீவ்க்கு கால் பண்ணி சொன்னவ அவனை இறுதி சடங்கு முடிஞ்சோன வந்து கூப்பிட்டுக்க சொல்றா. ஆனா அவன் சொத்து என்னாச்சு உன் பேருக்கு எப்படியாவது எழுதி வாங்கிடுன்னு சொல்ல அவளும் தயங்கி தயங்கி மாமியார் கிட்ட கேட்கறதுக்காக வரா. ஆனா அவளால கேட்கவே
முடியல. இருந்தாலும் திரும்ப பேசுறதுக்காக முயற்சி பண்ண தாமஸோட அக்கா, நீ எதுக்கு என் அம்மா கிட்ட பேசுற, ஒழுங்கா நீ இங்க இருந்து கிளம்புன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறா. ஆனா மாமியார், தாமஸ்க்கு உடம்பு சரியில்லாதப்ப நீ எங்கேயாவது வந்து பாத்தியா, அவ தான் நல்லபடியா பாத்துக்கிட்டான்னு மருமகளை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்றாங்க. அதுல அஞ்சுவுக்கு மாமியார் மேல ஏற்கனவே இருந்த மரியாதையை விட இன்னும் ஜாஸ்தி ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை சொத்தை பத்தி பேசலாம்னு யோசிச்சுட்டு இருக்க அவங்களே அஞ்சுவோட ரூமுக்கு வராங்க. வந்தவங்க பிறக்க போற குழந்தைக்காக ஆசையா தச்ச குட்டி ட்ரெஸ்ஸையும் அதுக்காக போட இருந்த செயினையும் அவகிட்ட கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாதிரியே உனக்கு சொத்தை எழுதி வச்சிடுறேன்னு வேற சொல்றாங்க. ஆனா அஞ்சுக்கு அதை வாங்கிக்க மனசு இல்லாம, வேணாமா அதை வாங்கிக்கிட்டா என் மனசு உறுத்தும்னு வேணாம்னு சொல்லிடுறா. அப்படின்னா நீயும் உன் குழந்தையும் எப்ப வேணுமோ இங்க வந்து தங்கிக்கலாம், இது உன் வீடுன்னு உரிமையா சொல்ல அவளும் சரிம்மா நாங்க உங்களை அப்பப்ப வந்து பாக்குறோம்னு சொல்றா. அதுக்கப்புறம் தாமஸோட பாடியை டவுனுக்கு எடுத்துட்டு வந்து 2 வாரம் கழிச்சு ஒரு வழியா அடக்கம் பண்ணிடுறாங்க. அப்ப கல்லறைக்கு வெளில ராஜு அஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க வந்த சொந்தக்காரங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் அஞ்சு ராஜு கிட்ட வரா. அவன் அஞ்சுவை பார்த்தோன்னா முதல் கேள்வியா சொத்தை வாங்கிட்டியான்னு கேட்க, இவ அது எப்படிடா அவங்க சொத்தை நம்ம கேட்டு வாங்குறதுன்னு கேட்கறா. நான் உன்னை லவ் பண்ற அளவுக்கு நீ என்ன லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா கேட்டு வாங்கிட்டு வந்திருப்ப, ஆனா நான் உனக்கு உன் அம்மா அப்பா மாமியாருக்கு அப்புறம் தானேன்னு சொல்றான். அதோட நிறுத்திக்காம, நீ உன் புருஷன் கூட குடும்பம் நடத்தி எல்லாம் முடிஞ்ச அப்புறம் கூட நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்ல அப்படின்னு ஆதங்கத்துல தப்பான வார்த்தையை விட்டுடுறான். இவன் இவ்வளவு கேவலமா பேசினதை வச்சே அஞ்சுவுக்கு ராஜு மனசுல இருக்கிறது புரிஞ்சிடுது. ராஜு இவளை உண்மையாதான் காதலிச்சான், ஆனா சொத்து கண்ணை மறைச்சதால ஆளு வாய விட்டுட்டான். அதோட இவன் ரூம்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வேற அஞ்சு திரும்ப உன்னை விட்டுட்டு போயிட போறான்னு கலாய்ச்சிருக்கானுங்க. அதுவும் இவன் மைண்ட்ல கொஞ்சம் ஏறிடுச்சு. இவன் இவ்வளவு அசிங்கமா பேசினதால அஞ்சுக்கு இவ்வளவுதான் உன் லவ்வான்னு வெறுத்து போயிடுறா. அப்பதான் அவளுக்கு ராஜு பேசினதை விட மாமியார் அவங்க பையனுக்காக பண்ணது ஒன்றும் பெரிய தப்பு இல்லைன்னு அவங்க தெய்வம் மாதிரி தெரியுறாங்க. இறுதி சடங்கு முடிஞ்சதால அஞ்சுவும் அவங்க அம்மா அப்பாவும் மம்மிய படகுல ஏத்தி விடுறதுக்காக வராங்க. அவங்க பயங்கர சோகத்தோட அங்க இருக்கிற எல்லாருக்கும் விடை கொடுத்துட்டு போட்ல ஏற அஞ்சு நான் என் மாமியார் கூடவே இருக்கேன்னு அவங்க கூடவே போட்ல ஏறிடுறா. அதுல அஞ்சுவோட அம்மா அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. போறப்ப ராஜு அவகிட்ட வயிற்றுல இருக்கிறது ஏன் குழந்தைன்னு சொல்ல அவ எதுவுமே பேசாம ஒரு முறை முறைச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. படகுல ஏறின அஞ்சு நான் இருக்கமான்னு மாமியார் மேல கை வைக்க அவங்க இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிருந்த அவ்வளோ அழுகையும் வெளில வந்துடுது. மாமியாரும் மருமகளும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.